இதே குட் மார்னிங் சொன்னால் எல்லாம் குட் மார்னிங் சொல்லியிருப்பீங்க. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்தேன் சகோதரர் ஜீவிக்கு நன்றி, அவரை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. பாவேந்தருக்கு இந்த வேந்தர் தான் இந்த விழாவை நடத்த முடியும். தமிழால் இணைந்த என் உறவினர்களின் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் கூட. என்னுடன் சொக்கலிங்கம் 80 வயது கடந்து விட்டது. ஜீவியை என் சகோதரர் அவர் வயது குறைந்து கொண்டே இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், தமிழை சுவாசித்து தமிழால் வாழ்ந்து கொண்டு உங்கள் மாணவ மாணவிகளுடன் இருக்கும் பொழுது வயது எவருக்குமே குறையாது. சொக்கலிங்கம் இன்று 30 வயது மாதிரி காணப்படுவதற்கு காரணம் 60 வருடமாக சொக்கலிங்கம் பேராசிரியராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பாவேந்தர் பற்றி என் பேராசிரியர், என் மாமனார் தான் பேராசிரியர் அன்பழகனார். அவருடைய திருமண விழாவில் 1945 நான் பிறந்த வருடத்தில் அவருக்கு திருமணம். அந்த திருமண விழாவில் பாவேந்தர் தான் நேரில் சென்று வாழ்த்தி சொன்னதை அவர் பேராசிரியர் கற்றுக்கொண்டேன். அருமையான கருத்துக்களை சொன்னதை அனைத்தும் அவர் எழுத்து மூலம் கொண்டு வைத்திருக்கின்றார். இதை நான் உண்மையாகவே ஒரு திருவிழாவாக பார்க்கவில்லை. விழாவல்ல, திருவிழாவில்லை. திருவிழாவுன்னு சொல்வதற்கு கூட காரணம், அதை திருப்பி போட்டு பாருங்கள். நாம் அனைவரும் விழாதிருப்பதற்காகத்தான் திருவிழா கொண்டாடி கொண்டு இருக்கணும் என்று உறுதிபடுத்தி கூறுகின்றேன். நான் 2-3 கருத்துக்கள் அத்துடன் முடிக்கின்றேன். தமிழை எவ்வளவோ அழிக்கணும்னு பார்க்குறாங்க, எவ்வளவோ பேர் கவக்கணும்னு பார்க்குறாங்க. அது எவராலும் முடியாது. மனித இனம் இருக்கின்றது, தமிழை எவரும் அழிக்க முடியாது. இதை பார்த்தீங்கன்னா இது என்ன போட்டிருக்கேன், தமிழ் தானே போட்டிருக்கேன். ஐயா தமிழ் தானே. தமிழை எவராவது கவுக்க பார்க்கணும் பாருங்க, கவுத்தால் என்ன ஆகுது? தமிழை எவரும் கவுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்வதற்கு காரணம், மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் வேந்தருடைய ஒரே குறிக்கோள். அது பாவேந்தரிடம் கற்றுக்கொண்டவர் அவர். என்னை பொறுத்தவரை பாவேந்தரிடம் ஐயாவிடம் கற்றுக்கொண்டது, என்னை விட உலகத்தில் எவன் ஒருவனையும் உயர்ந்தவன் நினைத்ததில்லை. அது ஆணவமோ அகங்காரமோ என்று நினைக்காதீர்கள். இதே சொக்கலிங்கமும் சரி, வேந்தரும் சரி, எவர் ஒருவரையும் 842 கோடி ஜனத்தொகையில் இருக்கின்ற வாழ்க்கையில் வாழ்கின்ற உலக மக்கள் எவர் ஒருவரையும் தன்னை விட தாழ்ந்தவன் இல்லை என்று வாழ்பவன் தான் தமிழனுடைய பெரிய குணம் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, ஒரு சின்ன ஒரு கேள்வி. இதே 100 வருடம் இயங்க வேண்டும், சொக்கலிங்கத்தில் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு இதையும் பேசினால் என்ன கேட்கும் நினைக்கிறீங்க? இதையும் பேசினால் கேட்பது ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். நீ மகிழ்ச்சி என்பதை முகத்தில் அணிந்து கொண்டால் உன்னுடைய எந்த சக்தியும் அழிக்காது. அதனால தான் சொக்கலிங்கம் 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதுக்காக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நிறுத்திடாதீங்க தயவு செய்து. மகிழ்ச்சி என்பது எதில் தெரியுமா கிடைக்கும்? கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. ஐயா மாதிரி பாருங்க, அறிவு, நேரம், உழைப்பு, பணம் கொடுத்து கொண்டே இருங்கள், மகிழ்ச்சி என்பது குறையவே குறையாது. ஒரு கேள்வி, மகிழ்ச்சி என்று கொடுப்பதில் இருந்தால் அதை விட பல மடங்கு எதில் இருக்கும் நினைக்கிறீங்க மாணவ மாணவிகள்? சொல்லுங்க பார்க்கலாம். கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பெரிய மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி என்று உணர கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் சொல்லுகின்றேன் இந்த கருத்துக்களை? நாம் 60 லட்சம் வருடங்களுக்கு முன் மனிதன் தோன்றினான். மனிதன் தோன்றிய பொழுது அவனுடைய இருந்த குரூப் RH என்பது ரீசஸ் மங்கி. ரீசஸ் மங்கிக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும். முதல் மனிதன் A ப்ளஸ் அண்ட் மைனஸ், B, AB அண்ட் O என்ற குரூப்புகள் தோன்றியது. இன்னும் குரூப்புகள் தோன்றும்னா தோன்றிக் கொண்டிருக்கும். உன்னிடம் ஒரு வாய்ப்பு கிடைத்து எந்த குரூப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டால் எந்த குரூப்பை தேர்ந்தெடுத்துப்பீங்க? மாணவ மாணவிகள் சொல்லுங்க பார்க்கலாம். O குரூப் என்பார்கள். ஏனால் யூனிவர்சல் டோனர். நான் சொல்லுவது அனைவரும் B பாசிட்டிவாக இன்றே மாறிவிட வேண்டும். மாறிவிட்டு கடைசியாக பாவேந்தர் சொன்ன கருத்துக்களை ஒரு இது என்ன பார்க்குறீங்க ஐயா திருமாவளவன்? என்ன பார்க்குறீங்க? இது பெரிய கால்குலேட்டர் காட்டினேன். அவர் சொன்ன கருத்துக்களை சுருக்கமாக 1/2 நிமிடத்தில் சொல்லுகின்றேன். நீங்கள்லாம் கூடவே சொல்கிறீங்களா?
அந்த கால்குலேட்டர் இருக்கிற சிம்பிள் தான் உங்கள் வாழ்க்கை. நல்லதை கூட்டி சொல்லுங்க, கெட்டதை கழித்து, அறிவை பெருக்கி, நேரத்தை சீராக வகுத்து, சமநிலையில் இப்பொழுது வாழ கற்றுக்கொண்டால் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் 100 வருடம் வாழ முடியும் என்று மாற்று கருத்தில் என்று கூறி 3 மந்திரங்களை தயவு செய்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதையும் கூடவே சொல்றீங்களா 3 மந்திரங்களை? எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. 3 மந்திரங்களை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் சொப்பலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பு இழப்பது மட்டுமல்ல, எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவ கல்லூரிகளும் மூடிவிட்டு பாவேந்தர் சொன்ன வழியில் நாம் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வழி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, தேன் ஒன்றுதான் தானம் கெடாது, தண்ணில் இருப்பதும் கெடாமல் பார்த்து கொள்ளுகின்ற சக்தி தேனுக்கு மட்டும்தான். அதனால்தான் தமிழுக்கே தேன்மொழி என்று வந்தது என்று கூறி, ப்ளீஸ் அவாய்ட் சில்ட்ரன் ஹரி ஒரி கரி டு கெட் பரீட் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள்.